நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு சகோதரர் திரு அருள்மொழிவர்மன். வாருங்கள், அவருடன் பேசலாம். சகோ வணக்கம். வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. குரலை கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐஸ் வைக்கிறீங்களா? இல்லை, அடிக்கடி இது மாதிரி ஒரு நல்லா ஒரு வைபரோட இருக்கிறவங்களோட நம்ம சேர்ந்து இருந்தால் ஒரு நல்லா இருக்கும். அதனால மகிழ்ச்சி. நேற்றைக்கு கார்த்திகை தீபம், அத்தோடு சேர்த்து ஒரு கலவர தீப பிரச்சனையும் வந்திருக்கு. பார்த்துருப்பீங்க. திருப்பரங்குன்றத்தில் அந்த மலை மேலே சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தீபத்தூணில் தான் நாங்கள் விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இந்துத்துவவாதிகள் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை செஞ்சிருக்கிறாங்க. வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, பாத்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க? பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி கலவர தீபத்தை ஏற்ற முயற்சி பண்ணாங்க. அந்த கலவர தீபத்தை ஏற்ற முடியாம தடுத்து ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுல நமக்கு மன மகிழ்ச்சி தான். அந்த அளவுல திமுக அரசை நம்ம பாராட்டணும். ஓகே, நல்லா பண்ணிருக்கிறாங்க. நல்லா இன்னுமே கூட வேகமா பண்ணிருக்கலாம். இன்னொரு 10 உள்ள போட்டு நறுக்கு நாலு வேலையை பார்த்துருக்கணும். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. எப்பயுமே அதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற நபர்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த புளியந்தோப்பு மோகனு, நம்ம தூய்மைகளுக்காக போராடுறவங்களாம் தூக்கி உள்ள போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்களாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், பண்ணலை. என்ன ஒன்றுனா, கலவர தீபத்தை ஏற்ற முயற்சி பண்ணுறது அது பாஜகவனுடைய விதையிலே இருக்குது. அவங்களுடைய வித்து, அவங்களுடைய தோற்றுவாய் எல்லாமே, உடல் பொருள் ஆவி எல்லாமே கலவர தீபத்தை எங்கே வேணாலும் உருவாக்குவான். இப்போ அந்த மாதிரி இப்போது திருப்பரங்குன்றத்தில் உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஆரம்ப விதைன்னு நான் சொல்கிறது திமுக தான் சொல்லுவேன். இதுக்கும் அவங்க தான். ஆமா, என்னன்னா நீங்க இது கந்தன் மலையா சிக்கந்தன் மலையான விவகாரத்தை ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க இல்லையா? ஆமா, அதுக்கு விதைய போட்டது ஒரு திமுக அரசு, நம்ம தமிழக அரசினுடைய ஒரு காவல்துறை அதிகாரி தான். எஸ், கறி எடுத்துட்டு போகும்போதே அங்க அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, அது போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணது அந்த ஒரு இந்துத்துவ மனநிலையோட தமிழக காவல்துறையில இருந்த ஒரு கருப்பு ஆடு. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் முதலையே களை எடுத்து அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஒட்டுமொத்தமாக வளர்த்தி நிராகரித்து அவங்கள ஒழுங்காக அனுபவிச்சு போயிட்டு வாங்க விட்டுருந்தீங்கன்னா அன்னைக்கு அவன் கூட்டத்தை போட்டு இதுனா தாலிபான் அரசா திமுக அரசான்னு கேட்காம இருந்திருப்பாரு எச் ராஜா. நிச்சயமா அந்த எச் ராஜாவை பேச விட்டு வேடிக்கை பார்த்து இவ்வளோ செகண்டில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை சில மணி நேரங்களை கூட்டி விட்டாங்க. கேவலமாக அரசாங்கத்துக்கு அவமானகரமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒருத்தம் கூட அந்த கூட்டத்தில் கைது செய்யப்படலை. திருப்பரங்குன்றம் அடுத்த அயோத்தியாக மாறும் அப்படின்னு பேசினாரு, வெளிப்படையா பேசினாரு. ஆனாலும் அவரை கைது பண்ணல. இவங்க கலவரத்தை தூண்டுறாரு, வன்முறையை தூண்டுறாரு, இருதரப்பினருடைய மோதலை உருவாக்குறான்னு தூக்கி உள்ள போட்டிருக்க வேணாம். ஆனா தேநீர் விருந்து கழிச்சு அழகு பார்த்தது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். இப்ப என்னன்னா, அயோத்தின்றது அவங்க சொல்ல உண்மைதான். அவங்க வெளிப்படையாக இருப்பாங்க. எப்பயுமே அவங்க முகமடிலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. வி ஆர் த ஹிந்துத்துவா சங் கூட்டம்ன்ற ஓப்பனாக சொல்லுவாங்க. அயோத்தியில் நடந்து யோசிச்சு பாருங்க. நேரு காலம் தொட்டு ராஜீவ்காந்தி காலம் தொட்டு இந்த குழந்தை ராமருங்கிறத உள்ள வச்சு வழிபட ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் பிஜேபிக்கு முன்னூற்றி ஏறு தான். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் நீங்கள் பார்த்துட வேண்டாம். அப்படி பண்ணும்போதே இவங்களை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கலாம். இவங்க குழந்தை ராமர்னு உள்ள வைக்கும் போதே அதை தூக்கி வெளியேற்றிட்டு இது பண்ணாமல் இந்துக்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் நீங்கள் சாமி கும்பிட்டுக்குவாங்க அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷனை ஒன்றும் தான் பாருங்க. அங்கே ஆரம்பிச்சது பிரச்சனை, ராமர் கோயில் பிரச்சனை, அயோத்தி பிரச்சனை. அதை நீடிச்சு நீங்கள் அவன் RSS 100 ஆண்டு காலத்தில் அவன் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்க ட்ரை பண்ணுறான். பட் முடியாது. ஏன்னா இவன் ராமர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறான் முருகனை. முருகன் வேற மாதிரிடா. முருகன்கிட்ட நீங்கள் நெருங்கவே முடியாது. ராமருக்கு நீங்கள் பேசுகிற பாஷை புரியுமா தெரியாது, முருகனுக்கு புரியாது. நேற்று ராமர் ரவிக்குமார் சொல்கிறாரு, பேசுற மொழி தமிழா இருக்கலாம். அவர் சொல்றாரு இந்து அப்படின்றாரு. முருகன் கேட்டிருப்பாரு, இந்துவா? யாரப்பா இந்து? பாரத் மாதா கி ஜெய். யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு முறை கூட சொன்னா, பாமகவோட ராமதாஸ் ஐயா கூட ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, நான் கூட்டணிலாம் பேசவே இல்லை, திடீர்னு காலையில பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு வந்துட்டாங்க. அது என்னன்னா, தமிழர்களுக்கும் அதுக்கு இருக்கிற ஒவ்வாமை பாருங்க. இயல்பாவே தமிழர்கள் பாரத மாதா கீஜெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அன்னை தமிழுக்கும் வணக்கம், அவ்வளவுதான். இந்தியாவுக்குன்னு சின்ன சின்ன உணர்வுகள் இருக்கும், அவ்வளவுதான். அதுவே அதிகம். நீங்க சொல்றப்ப அதுவே ரொம்ப அதிகம். அது கூட நம்மால் தான் நேதாஜின்னு பேர் வச்சுப்பான். கரெக்ட். நம்மால் தான் நேருன்னு பேர் வச்சுப்பான். ஒருத்தவனும் காமராஜர் வச்சுக்க மாட்டான், ஒருத்தனும் கக்கன்னு வச்சுக்க மாட்டான், வாவசி வச்சுக்க மாட்டான், எவனும் வச்சுக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பெருந்தன்மை உணர்வு. நமக்காக திருப்பூர் குமரன் ஒருத்தன் பேர் சொல்லணும்னு பாருங்க, வடைக்கால ஒருத்தர் பேர் வச்சிருக்க மாட்டான். ஆனா கொடிகாத்த குமரன் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு போராட்ட உணர்வு ரொம்ப ஜாஸ்தி, ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுற உணர்வு ஜாஸ்தி. அப்போ அந்த அடிப்படையில் வந்துட்டோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, ஐயா ராம ரவிக்குமார் அங்கே போயிட்டு நான் இந்து அப்படின்றாரு.
முருகனுக்கு இந்துனா யாருன்னு தெரியாது. ஏன்னா முருகனே முதல்ல இந்து கிடையாது. கரெக்ட். இப்போ இவங்க இந்த ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸை இங்கே கொண்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி வன்முறையை கலவரமாக உண்டாக்கி அதன் மூலமா பிஜேபி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது சார். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இது யாருக்கு பிரயோஜனம்னா திமுகவுக்கு பிரயோஜனம். கரெக்ட். பொலிட்டிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா திமுக பார்த்தீர்களா மக்களே, சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நாங்கள் இருந்தாலே ஒழிய வேற எதுவும் நடக்காது. நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு சேவ் தமிழ்ஸ் அப்படிங்கிறத தாண்டி பி வித் டிஎம்கே, ஸ்டிக் வித் டிஎம்கேன்ற மாதிரி மாத்துறாங்க. அதாவது சாதகமாக மாத்திக்கிறாங்க. இது என்னன்னா திட்டமிட்டு பண்றாங்களா இல்லை உண்மையில் நடக்குதா அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் உண்மைதான். ஆமா, சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஐயா மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களும் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அது உண்மையிலேயே நமக்கு வந்து தீர்ப்பை யாரோனா விமர்சிக்கலாங்க. கரெக்ட். தீர்ப்பு யாரோனா விமர்சிக்கலாம். அந்த தீர்ப்பு நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, ஐயாவோட தீர்ப்பு வருத்தம் அளிக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ அந்த பிரச்சனையோட மூளை வேறு நம்ம எங்கே போய் பார்க்கும்போது பிஜேபி சங் பரிவார் இந்துத்துவ கும்பலுடைய திட்டம் இருக்குது. அவனுடைய மூளை முழுக்க முழுக்க கலவர மூளையாக இருக்குது. அந்த கலவர மூளையை கொண்டு பண்ணலாமான்னு பார்த்தாங்க. 10 பேர் போகலான்னு சொன்னால் 500-1000 பேர் கூட்டு வர்றது. தமிழ்நாடு போலீஸ் சும்மா இருக்குமா? வச்சு வெளுத்து விட்டாங்க. பண்ணது சரிதான். சிஎஸ்எஃப் வீரர்கள் எதுக்கு நீங்க அனுப்புறீங்க அவங்களோட? கரெக்ட். இதுவே வந்து இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மாநில உரிமையை மீற மாதிரியும் இருக்கு. மீறுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிரான எதிர்ப்புணர்வையும் வளர்த்து விட்டுருக்கு. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சேதான் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரோ? ஐயாவுக்கு வந்து அவருக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியுது. ஐயா GRS அவர்களுக்கு வந்து ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது, ஒரு கோட்பாட்டு பிடிப்புணர்வு இருக்குது. அதனுடைய தீர்ப்புகளில் வந்து அங்கங்கே சில இடங்களை வெளிப்படுத்த நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த சந்தேகம், நீங்க சொன்னீங்க பத்தில ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அவர் மீதான எதிர்ப்புணர்வை வளர்க்கிறது. நீங்க ஏற்கனவே இருக்கிறதால தான் வளருது. கண்டிப்பா. ஏற்கனவே ஐயாவோட எதிர்ப்புணர்வு ஒன்று இருக்குது. பொதுவான காமன் மனத்திலேயே ஐயா எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த எதிர்ப்புணர்வு இப்போ வளர்கிறது. அதான் அவர் தான் வந்து அவர் மாண்புமே நீதியரசராக இருக்கிறாரு. அவரை போன்ற ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்கலாம் கலவர பூமியாக இருக்கிறத சமத்துவ பூமியாக மாற்றணுமே தவிர சமத்துவ பூமியாக இருக்கிறத கலவர பூமியாக மாற்றக்கூடாது. கரெக்ட். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு சமத்துவ பூமி. தமிழ்நாடு அப்படிங்கிறது வெகு காலமாக ஒரு சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பேணி காத்து வரக்கூடிய ஒரு பூமி. நான் இவங்க மண்ணு அவங்க மண்ணுன்னு சொல்ல நான் விரும்பலை. தமிழ்நாடு எப்பவுமே தமிழர்களுடைய மண். அங்கே எங்கேயுமே சாதிக்கோ மதத்துக்கோ இடமே கிடையாது. அது எல்லாத்தையும் கடந்து அப்பாற்பட்டு தான் நேற்று நாகூர் தர்கால தீபம் ஏற்றிருக்கானா இல்லையா? கண்டிப்பா. அதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு அதுதாங்க. அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவராக மாறும்போது இஸ்லாமியர் குடியரசுத் தலைவரான்னு தமிழர்கள் பார்க்கல, ஒரு தமிழன் ஆயிருக்காயா அப்படிதான் பார்த்தோம். மதங்களுக்கு அப்பாற்பட்டு மற்ற விவகாரங்களுக்கு சாதிகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழன் அப்படிங்கிறதுல முன்னிலை நிற்கிறோம். அப்போ தமிழர்கள் இவங்க நிற்கும் போது இது எப்படி நம்ம உடைக்கலாம்? அவர் போய் ஐயா பாருங்க இந்துங்கிறார். உங்களுடைய பாட்டனாரோ என் பாட்டனாரோ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சின்னவா ஒரு நல்ல நடந்திருக்கோம், இல்லைதான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. போய் பாருங்க, எடுத்து பாருங்க, இல்லை பத்திரிகையில் பாருங்க, சிவ மதம்னு போட்டிருப்பாங்க. கரெக்ட். இந்து மதம்னு ஒன்று கிடையாதுங்க, இருந்தது இல்லை. ஆமா, அந்த உணர்வே இல்லாத போது இவங்க 10 வருஷம் முன்னாடி பிஜேபி கட்சி ஆரம்பிச்சு வச்ச பிரச்சாரம் தான் இந்த 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 சந்துக்குள்ள போய் கத்திட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பருப்பு வேகாது. இந்த முயற்சியே பிஜேபி எடுக்கிறது இன்னைக்கு கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா திமுக இதை பொலிட்டிக்கலா நல்லா பயன்படுத்திப்பாங்க. அதை வந்து தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிடுவாங்க. சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பறைசாற்றிப்பாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி அது வல்ல. இது ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்கிற, பட் நீ உண்மையை செய்ய வேண்டிய வேலை செஞ்சு அது கிரவுண்ட்லன்னு பார்த்தா இல்லை. நீங்க வந்து அதை அந்த கிரெடிட் இந்த நேரத்தில் எடுத்துக்க முடியாது. அதை இந்த நேரத்தில் நம்மளும் தொழில் வச்சு காமிக்கணும். எப்படி சொல்றீங்க? இல்ல அவங்க எந்த மாதிரி சிறுபான்மையினர் பாதுகாப்பு நடந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிறுபான்மையினருக்கு உண்மையிலேயே பாதுகாவலராக அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே நெடுநாட்களாக கோரிக்கையாக இருந்த நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையின் போது இவங்க இங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அஃபிடேவிட்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா இருக்கு. மிக மோசமான முறையில் பிஜேபிக்காரர் உட்காந்து எழுதி கொடுத்தா அவர் இருக்கும் அந்த அஃபிடேவிட். பிஜேபிக்காரர் உட்காந்து இங்கே இவர்கள் பேசினால் கலவரம் வரும், இங்கே இவரை விடுவித்தால் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் கலவரம் வரும், இப்படி எழுதி கொடுத்தாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்கு, நான் தரேன் உங்களுக்கு. இப்போ அப்படியெல்லாம் பேசுகிற நீங்கள் அப்புறம் அழுத்தம் கொடுத்து அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி முறையிட்டு கடைசியில் என்ன பண்ணீங்க? சில பேரை விடுவிச்சிங்க, ஒரு ஆணையெல்லாம் போட்டிங்க. இப்போ நான் ஒரு செய்தி கேள்விப்பட்ட சப்ஜெக்ட் கரெக்ஷனாக இருக்கலாம், சில பேர் திருப்பியும் பரவலோட்ட திருப்பி சிறைப்பட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து அதுக்கு மாறுதட்டி கொள்வதற்கு வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து போதுமான டேட்டாவோ தரவுகளோ
சான்றுகளும் உங்கள்கிட்ட இல்லை. சரி, அதனால அதை பண்றதை நானும் விரும்பல. இப்ப பாஜக வந்து இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட மத கலவரங்களால தான் பெரும்பான்மையான இந்து மதத்தை சேர்ந்த மக்களை வந்து மொபிலைஸ் பண்ணி தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்து கோயம்புத்தூர், தெற்க வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த மாதிரியான பகுதிகளில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. இப்போ அவங்க வந்து மதுரை, திருப்பரங்குன்றம் இந்த மாதிரியான பகுதிகளை குறி வச்சிருக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி நேற்றைக்கு அந்த கலவர தீபத்தை ஏற்ற வந்தவர்களை திமுக அரசு தடுத்து நிறுத்தியதால சிறுபான்மை மக்கள் மத்தியில திமுக அரசு மேல ஒரு கரிசனம் வந்திருக்கு. இவங்க தான்ப்பா நமக்கு பாதுகாப்பு அப்படின்னா வந்து அவங்க மத்தியில ஒரு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல எதிர்ப்புறம் பாஜக மேல வந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு வந்து வெறுப்பு தானே வந்திருக்கு. யார் யா உன்னை கேட்டது? இப்ப நாங்க வந்து அங்க அந்த இடத்துல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டோமா அப்படின்னு பொதுமக்களே கேட்குறாங்களே. ஸோ பாஜக வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சிக்காமலேயே தங்களுக்கு தாங்களே வந்து ஆப்பு வச்சுக்கிறாங்களோ? ஆப்புன்னு நீங்கள் பார்க்க முடியாது. இதை நீங்கள் இன்னும் ரெசிப்ரோக்கல் வியூவில் பாருங்கள். பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவை அழிக்கணும், நாம் தமிழர் கட்சி போன்ற தமிழ் தேசிய பேசுகிற கட்சி இருக்கக்கூடாது, புதுசாக வர்ற எவனுமே வரக்கூடாது. ஏன்னா திமுகவுக்கு போட்டி நான் தான். சரி, இப்படி திமுக நீங்க போட்டியா வர முடியும் சொல்றேன். திமுக பொறுத்த வரைக்கும் என்ன, அதிமுகன்னு பேச மாட்டான், நாம் தமிழர் கட்சின்னு பேச மாட்டான், மற்றவர்களை பத்தி பேச மாட்டான். எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி தானே. பாத்தீங்களா, பிஜேபி நான் இல்லைன்னா உள்ள வந்துடும், யார் எதிரில் நிக்கிறான் நிப்பாட்டுறான், பாஜக பிஜேபி தான் நிப்பாட்டுவாங்க. இப்போ திமுகவுக்கு பிஜேபி நிப்பாட்டுறதால ஒரு லாபம் இருக்குது போலவே பாஜகவுக்கு திமுக நிப்பாட்டத்துல லாபம் இருக்குது. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, பிஜேபிக்கு இந்த விவகாரத்துல இந்துக்கள் மத்தியிலேயே என்ன நடக்கும், ஒரு கெட்ட பேர் தான் இருந்தீங்கன்னா இப்ப அந்த இந்துக்களை யார் ஆதரிப்பாங்க? அவங்கள பொறுத்த வரைக்குங்க ரெண்டு விஷயம் தான், ரெண்டு செக்டார் தான். ஒன்னு ப்ரோ ஏடிஎம்கேவா இருந்தா ஒன்னு ப்ரோ டிஎம்கே தான் டிஎம்கே ஓட்டு போடு, ஆன்டி டிஎம்கேவா எனக்கு தான் ஓட்டு போடணும். இப்ப பிஜேபியோட மைண்ட் செட் என்னன்னா, திமுக எதிர்ப்பு நான் தான், அதுக்குள்ளே இருப்பேன். பார்த்தீங்களா, திமுக பண்ணதும் சரி கிடையாதுங்க, இவன் பக்கம் நிற்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமான பேராக இருந்தோம்னா அது அவனுக்கு தேவை. அதான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. தமிழ்நாட்டு மண் வந்து அப்படியான ஒரு மண் கிடையாது. இங்கே ஒரு மாஸ் கன்வர்ஷன்லாம் நடக்கவே நடக்காது டுவர்ட்ஸ் பிஜேபி. அப்படியான ஒரு கிரவுண்டே கிடையாது. ஏன்னா அவனுலாம் படிச்சிருக்கான், வேலைக்கு போகிறான், பணம் சம்பாதிக்கிறான், பொருளாதாரத்தை பார்க்குறான், வாழ்க்கையில் எப்படி அடுத்த நிலைக்கு உயரணும்னு பார்க்குறான். நம்ம ஆஸ்திரேலியாவை பார்க்குறோம், ஐரோப்பாவை பார்க்குறோம், யூகேவை பார்க்குறோம், இங்கெல்லாம் என்ன பண்ணான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவன் இன்னும் உட்காந்து கீழேயே உட்காந்து சரஸ்வதி நதி எங்கே ஓடிச்சு, சமஸ்கிருதம் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். இப்பெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான் தெரியவா. அப்ப இப்படி இருக்கிறவனை போய் மக்கள் வந்து ஐயோ நம்முடைய இது கெடுத்துட்டாங்களே இது பண்ணாலும் நினைக்கவே மாட்டான். நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா, தெரிஞ்சும் ஏன் பிஜேபி பண்ணுதுன்னு கேட்குறீங்கல்ல. பிஜேபி பொறுத்த வரைக்கும் லைம்லைட்ல இருந்தா போதும், அவங்களுக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னொன்று எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது, திமுகவை திட்டமிட்டு பிஜேபி காப்பாத்துதுன்னு தோணுது. ஓகே, எதுல இருந்து காப்பாத்துது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்எஸ் ரவி ஐயா, சாரி ஆர்என் ரவி ஐயா இருக்கார் இல்லையா, ஆர்என் ரவி ஐயா பார்த்தீங்கன்னா எப்போதெல்லாம் திமுகவுக்கு நெருக்கடி உருவாகுறதோ அப்போதெல்லாம் எழுந்து தலையை காட்டுவார். ஆமா, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அந்த சப்ஜெக்ட் கரெக்ஷன் நான் மறந்துட்டேன். அந்த டைமில் என்ன பண்ணாருன்னா, ஆர்என் ரவி ஐயா கிட்ட போய் ஒரு அம்மா வந்து பட்டம் வாங்குறாங்க, அவங்க ஒன்றும் பட்டத்தை வாங்காமல் போனாங்க. ஆமாம், உடனே வந்து மேட்ரு வைரல். யாரை வச்சு திமுக, அந்த அம்மாவோட திமுக தான் கரெக்டாக திமுக பிரச்சனை போயிட்டு இருக்கோம். அந்த அம்மா பண்ண உடனே இப்போ அந்த அம்மா ஆளுநரை பயன்படுத்தி இந்த மாதிரி டைவர்ட் பண்ணுறாங்கப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எப்பெல்லாம் திமுக அரசுக்கு நெருக்கடி உருவாகிறதோ அப்போதெல்லாம், இப்போ பாருங்க ரீசெண்டாக ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு சேனலில் போய் ஒரு உப்பு சப்பு இல்லாத மேட்டரை பேசினாரு ஐயா ஆர்எஸ்எஸ் ஆர்என் ரவி அவர். என்ன பேசுனாங்க, ஏங்க இந்த மாதிரி தமிழ், திராவிடம், அப்புறம் திருக்குறள் அப்படிலாம் உளறிட்டு இருந்தார். எல்லாமே உளறல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது என்னமோ ஒரு பெரிய ஸ்பீச் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து முரசொலியில் எழுதுறதா என்ன, முதலமைச்சர் ட்வீட் போடுறதா என்ன, மக்கள் பவனா ராஜ்பவனா அவர் மாத்துறாருன்னா மாத்தலன்னா மக்களுக்கு அவருக்கு தொடரவே கிடையாது. மக்கள் யாரும் அங்கே தமிழ்நாடு. ஆர்என் ரவி அவர்கள் ரோட்டில் நடந்த போனோம் யாரும் கேட்க மாட்டாங்க, யாருப்பா நீங்கள் பீகார்ல வந்துருக்கீங்களா, சரிப்பா வாப்பா உட்கார டீ சாப்பிட்டு பாப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் ஐயா ஆர்என் ரவியை மக்கள் பார்க்குறாங்க. ரொம்ப அவர் கண்டுக்கவே மாட்டாங்க மக்கள். நீ ராஜ்பவனை மக்கள் மகனா பாட்டா போடுமா அப்படின்னு கேட்டு அவருக்கு எதிராக ட்வீட் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அதை? ஏன் பண்ணுறேன்னா உனக்கு மேலே இருக்கிற பிரச்சனைலாம் டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்கள் கரெக்ட்.
உன் மேல 1008 பிரச்சனை இருக்குது. தனியார் மயப்படுத்திக்கிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களை, போக்குவரத்துறை தனியார் மயப்படுத்திக்கிட்டு இருக்க, புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறன்ற பேர்ல ஆதரிச்சு உள்ளுக்குள்ள இவருடைய புகுத்திக்கிட்டு இருக்கிற, கார்பரேட் பனியா கும்பலுக்கு ஆதரவு செயல்பட்டுக்கிட்டு இருக்க, உங்க மேலே 1008 பிரச்சனை இருக்கும்போது எப்படி டைவர்ட் பண்றது? ஐயா ஆர்.என். ரவி, அப்புறம் இந்த ராம ரவிக்குமார் போன்ற ஆட்களை வச்சு இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, ராம ரவிக்குமார் யாரு? அவருக்கு என்ன அட்ரஸ் இருக்குது, விலாசம் இருக்குது? இந்த முன்னணியில் இருந்தார், ஏன் வெளியில வந்தாரு? உங்களுக்கு ராமகோபால் என்ன பிரச்சனை? இந்த மக்கள் கட்சியில் இருந்தீங்க, ஏன் வெளியே வந்தீங்க? உங்களுக்கு அஜி சமத்துக்கு என்ன பிரச்சனை? இவங்களுக்குள்ளேயே சனாதன, அவங்க சொல்ற சனாதன என்ன சாதி தானே, அதெல்லாம் பிரிஞ்சவங்க தான் அவங்கலாம். ஒன்றும் புரட்சிவாதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இப்ப இந்த விவகாரத்துல பிஜேபிக்கு எந்த ஒரு பெரிய அரசியல் லாபமும் இல்லைன்னாலும் தொடர்ந்து தாங்கள் வந்து லைம் லைட்லயே இருக்கணும் என்பதற்காகத்தான் இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்கள விட்டுருவோம். ஆனா அவங்க கூட இருக்கிற அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய அடிதானே. இது தொடர்பா இப்ப வரைக்கும் இபிஎஸ் வந்து எதையுமே வாயை திறந்து பேசவே இல்லை. அப்ப மக்கள் எல்லோரும் இந்த பக்கம் திரும்பி எடப்பாடியை தான் பாக்குறாங்க. உன் கூட தானே கூட்டணியில இருக்கிறான், உன் கூட கூட்டணியில இருந்துட்டு இப்படிப்பட்ட கலவரத்தை எல்லாம் செய்யறானே, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு அவரை நோக்கி தான் திரும்புறாங்க. அவருக்கு இது மிகப்பெரிய லாஸ் இல்லையா? அதை கவனத்துல எடுத்து கூட சரி கூட்டணி கட்சிக்கு பாதிப்பாகுதுன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல பாஜக. ஆக்சுவலி அதனாலதான் பாஜக வந்து டைரக்டா ஈடுபடாம சங் பரிவார் கும்பல அனுப்பி இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடி வந்து இப்ப வரைக்கும் பெருசா உருவாகல. டைரக்டா ஈடுபடலன்னு எப்படி சொல்ல முடியும்? நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா தமிழிசை, அர்ஜுன் சம்பத், அண்ணாமலை எல்லாருமே இதுக்கு பதிவுகளை பத்தி பேசல. கிரவுண்ட்ல பிஜேபியோட நிர்வாகி ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு எம்எல்ஏ, ஒரு முக்கியமான ஒரு ஆளு, ஒரு 20 பேர் 30 பேர் போனாங்கன்னா நம்ம பிஜேபி உள்ள வந்து பிஜேபி எப்போ இப்படி தான் பண்ணுவாங்க. பேக் ப்ராக்சி பின்னாடி இருந்து இயக்குற வேலை தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி பண்ணதுனால பெருசா இன்னும் இல்லை. ஆனா இன்னொன்னு, இது எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி தான். நெருக்கடி அவங்க திட்டமிட்டே உருவாக்குறாங்க. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே பிஜேபியோட மத விவகாரங்கள், மதம் சார்ந்த பிரச்சாரங்களை தங்களை ஈடுபடுத்திக்கவே மாட்டாங்க. மேக்சிமம் எப்படியாச்சும் விலகி நிற்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸப்ஷன், ஃபியூ விஷயங்கள் எக்ஸப்ஷன். அண்மையில் வந்து வேலுமணி எப்போ ஏதோ ஒருத்தர் நின்னார் பேசினாருன்னு அதெல்லாம் நமக்கு தெரியல. அதை தாண்டி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்திலேயே எலும்புன்னு ஒருத்தர் கேட்டார், ஒரு மாநாடுக்கு ஏதோ அனுமதி கேட்டார், கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி. தேவையில்லாமல் இவங்களாம் தான் பண்ணுவாங்க வேண்டாம் அப்படின்னு கொடுக்காம தான் விட்டார். ஸோ அதிமுகவுக்கும் தெரியும் பிஜேபி என்னென்ன வேலை பார்க்கும், எப்படி வேலை பார்க்கும்னு தெரியும். ஏன்னா அதுவும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடுலாம் இல்லை. ஆவை தவிர பெரிய வேறுபாடு 2 பேரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இதில் ஆ இருக்குது, இங்கே ஆ இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி சில விஷயங்கள்லாம் 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபி அலையன்ஸில் இருக்கும்போது இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா பிஜேபிக்கு அதிமுக இடத்த நம்ம பிடிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது. அதிமுகவை இந்த பிரச்சனையில அடி வாங்க வச்சு அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு நாம வர. நான் என்னன்னா அடி வாங்க வைக்கிறோமோ அடி வாங்கலையோ, நான் பேசப்பட பொருளா மாற 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 நான் மேல வரும்னு நினைக்கிறாங்க. ஓகே, புரியுது. இப்போ அண்ணாமலை ட்ரை பண்ணாரு. அதை அண்ணாமலை ப்ரெஸ் மீட்ல உட்காந்து கேளுங்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்பாரு. ஏதோ ஒரு கேள்வி ஏதோ ஒரு பதில் சர்ச்சையாகிட்டே இருக்கும், பேசிட்டே இருப்பாரு. லைம்லைட்ல இருந்துகிட்டே இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அண்ணாமலைக்கு தான் ஒரு மவுஸ் இருக்குது. நயினார் நாகேந்திரன் இருக்கிற மவுஸை விட அண்ணாமலைக்கு தான் மவுஸ் ஜாஸ்தியா. இதான் பேசிட்டே இருந்தார் அவர். இப்போ அவர்கிட்ட இதெல்லாம் நம்ம கட்சியில் பேசுகிற அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னா, நான் தான் எல்லாமே காமிக்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சுல்ல, அது அண்ணாமலைக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இவங்க இருக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. தமிழ்நாடு அதுக்கேற்ற பூமி இல்லை, மண் இல்லை. அதுல ரொம்ப பின்னாடி நம்மலாம் அதெல்லாம் ரொம்ப தாண்டி வந்துட்டோம். இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, இப்போ இவங்க பண்ற இப்படிப்பட்ட வேலையால அதிமுகவுக்கு தானே அதிகமான டேமேஜ் தெரிஞ்சேதான் செய்யறாங்களான்னு நான் கேட்கிறேன். நான் சொல்லிட்டேனே தலைவா, பிஜேபிக்கும் அதிமுக பிடிக்கணும் தான் உள்ளார்ந்த வெறி. இப்படிப்பட்ட வேலைகள்னால அழிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கட்டாயமா அந்த வெறி அவங்களுக்கு இருக்கு. அதிமுகவை காலி பண்ணி நம்ம வரணுங்க வெறி அவங்களுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு வெளிப்படையா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இது அதிமுக அவனுக்கு தோல் உரிக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. எதையாவது ஒன்று பண்ணுவாங்க, நீங்க தலையிட்டுக்காதீங்க அப்படின்றவாங்க. சரி, இது எடப்பாடிக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஏதோ ஒரு வகையில கட்டாயம் நெருக்கடி தான். ஆனா இன்னைக்கு சூழல்ல அது ஒரு பெரிய நெருக்கடியா இன்னும் மாறல. அதாவது குவாண்டம் ஆஃப் டேமேஜ் இருக்குல்ல, அது பெருசா ஆகல. அது பெருசாகும் போது எதிரமாகும், கூட்டணி உடைஞ்சிடும். இந்த கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இதையே காரணம் காட்டி அவர் உடைச்சாலும் உடைக்கலான்னு தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கு காரணம் காட்டி உடைக்கிற அளவுக்கு அவர் இறங்குவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் மேல பிஜேபி பேசி அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்க.
இதை பேசாதீங்க, பெருசாக்காதீங்க, அமைதியா இருங்க, தேவையில்லா பிரச்சனை வரவங்க தான் சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க அமைதியா இருந்துருவாங்க, திமுக விட்டுருமா? துவக்கத்துல வந்து திமுக என்ன பண்ண தெரியுமில்ல, நாங்க தான் உங்களுக்கு பாதுகாவலர்கள். அவங்க வந்து சிறுபான்மையினர் அங்க போயிடும் ஃபோக்கஸ். அவங்க ஃபோக்கஸ் என்ன பண்ணும்னா பிரச்சாரத்துக்கான ஃபோக்கஸா மாறிடும். இவங்க அமைதிப்படுத்தணும். நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அமைதிப்படுத்தணும். கூட்டணி வலிமையை வச்சு அமைதியா இருங்க, எதுக்கு தேவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, கம்முன்னு தமிழ்நாடு அமைதி பொங்கவா இருக்கு, தேவையில்லாம கலவரம் பண்ணாதீங்கன்னு பேசணும். பேசுவாருன்னு எதிர்பார்ப்போம். பேசலாம் நல்லது.